பெண்களுக்கு பொன்விளக்காக மறந்திருக்கும் தாய்மார்களுக்கும் வழியாளருக்கும் தலைவர்களுக்கு நம்ம ஊர் பொதுமக்கள் சார்பிலும் ஐயப்பன் சார்பில் பணவர்களுக்கு நிறைய சேர்த்து எங்கள் அனைவருக்கும் பொன்னாடை அணிவித்து
கலைஞர்களை கௌரவப்படுத்திய சேவைகாரன்படி கிராம தலைவர்களுக்கும் விழா கண்டையாளர்களுக்கும் மற்றும் ஐயப்ப பக்தர்கள் அனைவருக்கும் சிறப்பாக ஒளிபெருக்கி இயக்கிக் கொண்டிருக்கும் ஒளிபெருக்கி உரிமையாளர்கள் திருப்பதி ஒளிபெருக்கி உரிமையாளர்களுக்கும் மனமான நன்றியையும் நிகழ்ந்த வணக்கத்தினையும் உறுத்தாக்கிக் கொள்கிறோம். மற்றும் எங்கள் அனைவரையும் காணொளி மூலமாக படையொலி மூலமாக உலகமெங்கும் காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய உடன்பிறந்த அன்பு சகோதரர் அன்பண்ணர் மோனிகாட்சி உரிமையாளர் திருப்பிள்கே கண்ணா அண்ணா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியையும் நன்றி கலந்த வணக்கத்தையும் எங்களுடைய கலை குடும்பத்தின் சார்பாக உறுத்தாக்கி கொள்கிறோம். நன்றி, வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆக அஞ்சு முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும் வெஞ்சமரில் நெஞ்சேல் என எழு தோன்றும் நெஞ்சில் ஒரு கால இலக்கில் இரு நாளும் தோன்றும் முருகா என்று ஓதுவார்கள். அப்பேற்பட்ட முருகப்பெருமானை, சண்முகனை, சரவணனை, ஆறுமுகனை, தகப்பன் சுவாமியை, சுவாமிநாதனை, குகனை, குருவரனை, கண்டனை, என் மனமெங்கும் நிறைந்திருக்கக்கூடிய செந்திலே முருகனை வணங்கி வழிபாடு செய்து அதன் பிறகாக என் தந்தையை சட்ட சந்தைகளாம் என்ற நோக்கத்தோடு வந்தேன். என் தந்தை ஒரு முக்கியமான காரணத்திற்காக என்னை அனுப்பி வைத்திருக்கிறார். அது என்ன என்பதை தெரியப்படுத்துவதற்கு முன்பாக வேலை வணங்குவதே என்னாலும் என்னுடைய வேலையாக கொண்டு முருகப்பெருமானை வணங்கி அதன் பிறகாக பழமுதிர் சோலையிலே தோழி பாட்டுகள் தானடே என்று 5 இடங்களிலே குறிஞ்சியின சிற்றூரை பரிபாலனம் செய்து வரும்
நம்பி தலைவனுக்கும் நங்கை மோகினிக்கும் வள்ளி என்ற பெயரோடு வளர்ப்பு மகனாக விளந்து வருகிறேன். குல வழக்கப்படி பருவமடைந்த பெண்கள் எல்லாம் திணைக்காவல் புரிய வேண்டும். ஆண்கள் உலக வழியிட்டு வேட்டைக்கு செல்ல வேண்டும். இது எங்களுடைய குல வழக்கம். நாங்களாம் காவலுக்கு போகலான்னு இருக்கோம். சரி, நீங்க நான் வந்தனால வந்திருக்கீங்க. ஆமா, திணைக்கு காவலுக்கு முருகப்பெருமானுக்காக சிந்தனையும் எங்களுக்காக கலந்தனையும் 2 திணைகள் திணைக்குள்ளத்தில் விதைக்கப்பட்டுள்ளது. திணை பயிர்களை எல்லாம் பறவைகள் கொய்து விட வண்ணம் கண்டு கருத்துமாக ஆழ்வனம் சோழிட்டு பறவைகள் எல்லாம் விரட்டணுமா? திணைக்கு துணைக்கு நான் போறேன். எனக்கு துணைக்கு யாரெல்லாம் வராங்க தெரியுமா? நான் சொன்னாலே உங்களுக்கு அவ்வளவு மகிழ்ச்சி வரும். தோழி ஒருத்தி வர, தோழி மாதிரியே ஒரு பெண்ணு வர, அழகு நாள் அழகா, அப்படி ஒரு அழகை நான் பார்த்ததே இல்லை. அது ஒரு மாதிரி விகாரமான அழகா இருக்கு. ஆமா, அழகா இருக்கிறதெல்லாம் பிரச்சனை இல்ல, அதிகமா இருக்கிறதா பிரச்சனை. தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல எப்பயாவது, அது வரைக்கும் சந்தோஷம். அண்ணே, அதாவது அசல் அப்படின்னா நகைன்னு ஒண்ணு வேணும்ல, ஆங்கிலத்துல கூட ஜெராக்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி தோழி ஒருத்தினா தோழி மாதிரி ஒரு பெண்ணு. ஆனா தோழியெல்லாம் தோத்து போயிடணும், தோழி மாதிரி இருக்கிற அப்படி ஒரு அழகு, என் கண்ணே பறிச்சுக்கிற மாதிரி அப்படி ஒரு அழகுனா பாத்துக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரியே பேரு தங்கராணின்னு வச்சிருக்கோம். ஆமா, அதனால வரட்டும் அவன். ஆமா, ரெண்டுமே ராணி தானா? அவ தாரணி. எதுவுமே இயற்கைக்கு மாறா இருந்துச்சுன்னா அதெல்லாம் பிரச்சனை தான். அழகுமே ஒரு அளவோடு இருக்கணும். ரொம்ப அதிக அழகுனால அதுல ஏதோ பிரச்சனை இருக்குன்றதை நீங்க தெரிஞ்சுக்கணும். எங்க அழகு இருக்கோ அங்கதான் ஆபத்தும் சேர்ந்தே இருக்கும். இந்த வகையிலே என்னுடைய தோழிகளை அழைத்துக் கொண்டு காவலுக்கு சென்ற சிறப்பான முறையிலே எனக்கு கொடுக்கப்பட்ட கடமையை சிறப்பாக செய்து வர வேண்டும். காவலுக்கு போறோம் எல்லாரும். முருகப்பெருமானுக்கு காவல் அப்படின்னு என்னுடைய தந்தை சொன்னவுடனே மறுப்பு தெரிவிக்க வார்த்தையே வரல. இந்த உலகத்துல எந்த நூலாக இருக்கட்டும், எதை பற்றி கூறக்கூடிய நூலாக இருக்கட்டும், முதல்ல தாய் தகப்பனாருக்கு தான் மதிப்பு கொடுத்திருக்காங்க. திருப்புகழை பாடும் பொழுதே அருணகிரிநாதர் முத்தை தரு அப்படின்னு தொடங்குறது மாதிரிதான் பாடியிருக்காரு. என்ன காரணம்? முத்தம்மை என்பது அவருடைய தாயாருடைய பெயர். கொன்றை வேந்தர் அப்படின்ற நூல்ல முதல் வார்த்தையே அன்னையும் பிதாவும் உன்னதி தெய்வம் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அவை ஆக தாய் தந்தை அப்படிங்கிறவங்க, அதனாலதான் மாதா பிதா குரு தெய்வம். தாய் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. அம்மாவோட கோயிலே தேவையில்ல, அப்புறம் எதுக்கு இந்த கோயில் கும்பாபிஷேகம் திருவிழா அதெல்லாம்? தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. அப்பாவுடைய வார்த்தையில அவ்வளவு மந்திரம், அது மிகப்பெரியது அப்படின்னா கோயில்ல சொல்லக்கூடிய மந்திரங்கள்லாம் பெருசு இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். தாயின் சிறந்த கோயில் இல்லை அப்படின்னா என்னதான் ஒருவர் எவ்வளவு பணம் செலவு பண்ணி, கோடிக்கணக்கில் செலவு பண்ணி கோயிலை கட்டி, ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணி அன்னதானம் போட்டு இதெல்லாம் பண்ணி முடிச்சாலும், எவரொருவர் தன்னுடைய தாய் தகப்பனாரை மதிக்காம, அவர்களை கவனிக்காமல் இதெல்லாம் பண்ணினாலும் 10 பைசா புண்ணியம் கூட வந்து சேராது. அதை முதல்ல மனசுல வச்சுக்கணும். அந்த வகையிலே என்னுடைய தந்தை குறிக்க மந்திரமே இல்லை அப்படின்ற மந்திரத்தை மதிச்சு என்னுடைய தந்தையுடைய பேச்சை மீறக்கூடாதே அப்படின்றதுக்காக மட்டுமா காவலுக்கு வந்தேன். நீ அப்படித்தானே சொல்லுவேன்னு எதிர்பார்த்தீங்க? அது கிடையாது. என்னதான் எங்க அப்பா சொன்னாலும், எங்க அப்பா முருகனுக்கு காவலே அப்படின்னு சொல்லிட்டார். முருகனுக்குன்னு சொன்ன உடனே மனசுல அப்படி ஒரு மட்டற்ற மகிழ்ச்சி. எனக்கு பிடிச்ச ஒருத்தருக்கு, நான் அனுதினமும் வணங்குற ஒருத்தருக்கு, நான் நினைச்சுக்கிட்டே வாழக்கூடிய ஒருத்தருக்கு காவலுக்கு போன சொன்ன உடனே கரும்பையும் கொடுத்து கூடியும் கொடுத்து தின்னுன்னு சொன்னா யாராவது வேணான்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அப்பா சொன்ன உடனே சம்மதம் அப்படின்னு சம்மதிச்சுட்டு காவலுக்கு வந்துட்டோம். காவலுக்கு போகணும். முருகப்பெருமான் அப்படின்னாலே கலியுக தெய்வம். கந்தனுக்கு அப்படின்னா கந்தனுக்கு நிகர், சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணிய கடவுளுக்கு மிஞ்சிய தெய்வமும் இந்த உலகில் இல்லவே இல்லை இருக்காங்க. கலியுக தெய்வம். வந்த வினையும் அறிகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலந்துமே செந்தில் நகர் சேவகா என்று சொல்லி திருநீர் அணிவாருக்கு மேவ வராதே வினைனார். வந்த வினை அப்படின்னா இதுகாலம் வரை செய்த பாவம், வரப்போகும் வல்வினை அப்படின்னா இனிமேல் செய்யக்கூடிய பாவம். இதெல்லாம் முருகனுடைய நாமத்தை சொல்லி அரோகரான்னு திருநீர் இட்டுக்கிட்டா போயிடும் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அதுக்காக வேணும்னே எல்லா பாவத்தையும் பண்ணிட்டு அதெல்லாம் போயிடும்னா போகாது. தெரியாம ஏதாவது குற்றம் பண்ணியிருந்தா அரோகரான்னா பாவம் போகுமா? மற்றபடி அவரவர் செய்த பாவத்திற்கு அவரவர் தண்டனை அனுபவிச்சே ஆகணும். இந்த வகையிலே காவலுக்கு போகணும். காவல் சிறப்பாக நடக்க தெய்வத்தை வணங்கலாம். கலியுக தெய்வத்தை வணங்கலாம். வீரமணி கண்டனே வீரமணி கண்டனே தமை சொல்லெடுத்து பாடுவோம் சுந்தரேஷனை தமை சொல்லெடுத்து பாடுவோம் சுந்தரேஷனை சுவாமி சரணமையப்பா சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா வீரமணி கண்டனே
பாராட்டி ஐயப்ப பக்தர்கள் சார்பாக ரூபாய் 101 அன்பளிப்பாக வழங்கி பெருமைப்படுத்தியுள்ளார்கள். மனமார்ந்த நன்றி. நிகழ்ந்தாங்க அன்னதான பிரபுவே சரணமையப்பா, ஆரியன் காமுறைகளே சரணமையப்பா. பூதநாதனாக ஐயப்பன், கணங்களுக்கெல்லாம் அதிபதியாக கணநாதனாக விநாயகர் பெருமான், ஆனால் சுவாமிக்கே நாதனாக சிவனுக்கே தலைவனாக குருநாதனாக வந்து ஓம் என்ற பிரணவ பொருளை உபதேசம் செய்து தகப்பன் சுவாமி பெயர் வாங்கிய பெருமை நான் மனதில் என் முருகனை தவிர வேற யாருக்கு இருக்கு? அழகாக எழுதினார் அருணகிரிநாத சுவாமிகள். சிவனை நிகர் பொதியவரை முனிவனக மகிழ இது செவிகுடிர இனிய தமிழ் மகர்வோனே அப்படின்னு எழுதினார். பாருங்க, சிவனை நிகர் பொதியவரை முனிவனக மகிழ இரு செவிகுடிர. எப்பொழுதுமே குளிர்ந்த காற்று வீசினா செவி குளிரும் அப்படின்னா, தமிழை பேசினால் அதை விட செவி குளிருமா? கேட்டாலே காதுக்கு இனிமையை கொடுக்கக்கூடிய ஒரு மொழி உண்டு அப்படின்னா அது தமிழ் மொழிதான். யாவறிந்த மொழிகளிலே தமிழை போல் இனிதாவது எங்கும் காணும் என்றார் தைந்தமிழ் தேர்க்காரன் பாரதி. இருந்தமேனே உன்னால் இருந்தேன் இவையோ இருந்தவர்கள் என்றாலும் எனக்கு வேண்டேன் என்றார் தமிழோடு தூதியே. பாத்தீங்க, தமிழுக்கு அவ்வளவு சிறப்பு உண்டு. அப்படிப்பட்ட தமிழுக்கே தனிப்பெரும் கடவுளாக விளங்கக்கூடிய முருகனுக்கு எத்தனை சிறப்பு உண்டு. தமிழுக்கு தான் நிறைய சொந்தக்காரங்க இருக்காங்க. தமிழுக்கென்று தலைவன், தமிழுக்கென்று கடவுள், தமிழுக்கென்று தந்தை, தமிழுக்கென்று தாத்தா, தமிழுக்கென்று கிழவி, தமிழுக்கென்ற அன்னை, அப்படி தமிழுக்குன்னு நிறைய சொந்தக்காரங்க இருக்காங்க. அப்ப அதிக சொந்தம் கொண்ட அந்த மொழி என்னாலும் அனாதை மொழியே கிடையாது. அதிகமான இலக்கணத்தையும் அதிக எழுத்துக்களையும் கொண்டு அற்புதமான ஒரு நூல் உண்டு அப்படின்னா தமிழ் மொழி தான். தமிழர்களாக பிறப்பதற்கே நம்ம எல்லாம் ரொம்ப மிகப்பெரிய பெருமை அடையணும் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த நேரத்துல. அதேபோல தமிழுக்கென்று தனிப்பெரும் கடவுளாக விளங்கக்கூடிய தமிழ் செல்வன், தமிழ் அரசன், நான் வணங்குவேன் இறைவன் முருகன். ஆமா, முருகா முருகான்னு என்ன அவங்க அப்படியே சொல்லிட்டே இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க எல்லாம். நான் வந்திருக்கிற விஷயத்தை சொல்லிடவா?
உங்களுக்கு எல்லாம் தெரியுதோ தெரியலையோ சொல்லிடுறேன், தெரிஞ்சுக்கோங்க. நான் இங்க வந்திருக்கிறது எதுக்கு அப்படின்னா, முருகப்பெருமான சீக்கிரமா கல்யாணம் முடிச்சுக்கணும் தான். இந்த விஷயம் எங்க அப்பாவுக்கு தெரியாது. தெரிஞ்சிச்சுன்னா எந்தப்பா காட்டு கிடக்கு ஒரு காவலுக்கு, இந்த பிள்ளை வாட்டிக்கு போய் முருகனை கூட்டிட்டு ஓடி போயிருச்சுன்னா என்ன பண்றது? என்ன கல்யாணம் ஒரு மார்க்கு வந்து எத்தனை கல்யாணம் பேரம்பேத்தியது கல்யாணம் பண்ணா யாருக்குமே தெரியாது. 1000 பேருக்கு சொல்லிட்டியா மைக்ல? அண்ணே நம்ம மட்டும்தான் இருக்கோம், இது கதை. என்ன பேசுறீங்க? நீங்களே இருக்கீங்களா என்னன்னு தெரியல எனக்கு. நான் தனியா காதல் விஷயம், காதல் விவகாரம்னு சும்மா கிடையாது. காதல் வச்ச மாதிரி ரகசியமா இருக்கணும், வெளியில தெரியக்கூடாது. அதனாலதான் இங்க நின்று இப்படி சொல்லிட்டு இருக்கேன். ஆனா என்னது நல்லா வச்சுக்க, காலை காலு நல்ல கால் 2 காலம். சரி, அப்ப என் தோழி கிட்ட சொன்னா போதும் நான் காதலிக்கிறேன் அப்படின்ற மாதிரி உலகத்துக்கே தெரிஞ்ச மாதிரி அப்படி எனக்கு வாய்த்த தோழிகள் மிகவும் பெருமைசாலி. வாயிலாம் கொஞ்சம் இல்ல, நிறைய நீளமாகி. ஆமா, அதனால தோழிகளை அழைச்சிட்டு போனோம். இந்த செவி காதை பத்தி பேசணும்ல, காதை பத்தி பேசணும் ஒரு விஷயம் வருது. கடவுள் பாருங்களேன், எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய செல்வங்கள்ல செவி செல்வத்தை செல்வம்னா செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் செல்வம் செல்வத்துள் எல்லாம் கடையில் எழுதினார் வள்ளுவர். கண்ணு 2 காது எல்லாத்தையும் 2 கொடுத்துட்டு வாய் மட்டும் ஏன் தெரியுமா 1 இருக்கு? ஏன் 1 இருக்கு? குறையிலா பேசி நிறைய கேளுன்றதுக்காக 2 காது 1 வாயை கொடுத்தாரு கடவுள். ஆனா அப்படியே வித்தியாசமா தலைகீழ நடக்குது. எல்லாம் நிறைய பேச வேண்டியது, எதையுமே காது கொடுத்து கேட்கறது கிடையாது. ஒரு வேலை கேட்டுட்டா அப்படின்னா இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுறது. அதுக்காக காது இருக்கு, இருக்காது வலி இருக்காதுன்னாரு வாரியார் சுவாமிகள். எப்பவுமே காது கேட்டுக்கிட்டே இருந்தா என்னைக்காவது வலிச்சிருக்கா? பேசிக்கிட்டே இருந்தா வாய் வலிக்குமா, நடந்துகிட்டே இருந்தா கால் வலிக்குமா, எழுதிக்கிட்டே இருந்தா கை வலிக்குமா, பார்த்துக்கிட்டே இருந்தா கண்ணு கூட பூசிடுமா. ஆனா கேட்டுக்கிட்டே இருந்தா கால் வலிக்காது. ஆனா ஒரு சில பேர் வாயை திறந்தா கேட்டாலே கால் வலிக்குது. அப்படியெல்லாம் ஆள் இருக்கா இல்லையா? யாகாவராயும் நாகாக்கன்னர் பாருங்க, அப்படிலாம் நிறைய சிறப்பு இருக்கு. அந்த சிறப்புகளையும் பெருமைகளையும் தனியாக என்று பேசாமல் நமக்கு என்று 2 அடிமைகள் வைத்திருக்கிறார்கள். அந்த அடிமைகளை சந்தித்து அதன் பிறகு பேசிக் கொள்ளலாம். அடிமைகள்னா எல்லாம் சிரிக்கிறீங்க, என்ன விஷயம் இருக்கட்டும் பாத்துக்கலாம். அது இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? கழகப்பிரியனா வர கூட விட்டுடலாம். காலையில ஒரு கதாநாயகி வராரு பாருங்க, அதெல்லாம் கட்டியத்துக்கு சும்மா தெரியாம யாரு எப்படிலாம் வர சொன்னது? அப்படியா? வரட்டும். மாமா சுத்தம் அது சரி, வரட்டும். கதாநாயகனை வர திருப்பி கட்டையை கையில கொடுத்து அனுப்பிடுவோம். அதனால ஆமா இல்ல அப்படி வரணும் சொல்றேன். மேடை அப்புறம் தான் பேசணும். என்னன்னே இதுதான் வர ஆளுக்கு சரி சரி போக முடியுமா? உங்க அப்பா எதுக்கு காவலுக்கு அனுப்பியிருக்காரு? போய்க்கலாம். எதுக்குன்னா என்னை காதலிக்கிறதுக்கு தான் அனுப்பியிருக்காரு. அதனால முருகன் மீது கொண்ட காதலை சொல்லிட்டு அதன் பிறகாக சத்துக்கு சிறந்த புள்ள பாசத்துக்கு அவங்க காத்து வந்து தூது சொன்னாரோ.
எவ்வளவு பெரிய நீங்க என்ன சாதாரணமா நினைச்சிட்டீங்களா? நீங்க எல்லாம் வெளியே போய் பெருமையா சொல்லிக்கலாம். என் தங்கச்சி வள்ளிய உங்களுக்கே கட்டி கொடுத்துருக்கோம்பா. எந்த வீட்டுலப்பா சம்பந்தம் வச்சிருக்கீங்க? சிவபெருமானோட குடும்பத்துல சம்பந்தம் வச்சிருக்கோம். எங்க போனாலும் முருகன் தெரியாத ஆள் இருக்காங்களா? நீங்க கண்ட பக்கமா வீடு இருக்கா? 6 படை வீடு இருக்கு. அண்ணே நீங்க வெளியில எதையாவது அப்படி இப்படி சுற்றுலா போற மாதிரி வந்துச்சுன்னா தங்குறதுக்கு நாங்க 6 இடத்துல வீடு வச்சிருக்கோம். இந்த இடத்துல வீடு வச்சாங்கன்னா என்ன பாண்டி வீடு வைக்கவா? சிரமமா இருக்கு வந்து போறதுக்கு. அண்ணே மதுரைக்குள்ளே 2 வீடு இருக்கு. என்ன வீடு? ஆரம்பிக்கும் திருப்பரங்குன்றம்னு ஒரு படை வீடு, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பழமுதிர்ச்சோலைன்னு ஒரு படை வீடு. உங்களுக்கு திருப்பரங்குன்ற சௌகரியம்னு அங்க இருந்துக்கலாம், இல்ல வந்து இயற்கை சூழல் இருக்குன்னா பழமுதிர்ச்சோலை போலாம். இல்ல இந்த பக்கம் திண்டுக்கல் மாவட்டத்துல போனீங்கன்னா பழனின்னு ஒரு அழகான படை வீடு, கடற்கரை ஓரமா படை வீடு இருக்குன்னு அதுவும் இருக்கு திருச்செந்தூர். எங்க திரும்பினாலும் என் முருகனின் திருமுகமே தெரிகிறதுன்ற மாதிரி. ஆமா, எங்க பார்த்தாலும் படை வீடு வச்சிருக்காரு. எவ்வளவு இல்ல வாடகை விட்டுற முடியாது அவ்வளவு சொல்லுவோமா? நீங்க என்ன அவர் என்ன சும்மா சாதாரண வீடு வச்சிருக்காரு நினைச்சீங்களா? நீங்க உங்களுக்கு எல்லாம் எழுதி கொடுக்கணும். உங்களெல்லாம் வந்து கல்யாணம் முடிச்சா மறந்துடுவேன் சுத்தமா. வீட்டு பக்கம்லாம் வந்துடாதீங்க யாரும். அதாவது எல்லாரும் ஊருக்குள்ளதான் வீடு வச்சிருப்பாங்க. ஆனா ஏன் ஆளு நான் விரும்புறேனே என் முருகன் அவர் வீட்டையே ஊற வச்சிருக்கேன். வீடு பாரு. ஆமா, என்ன சொல்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. பழனின்னு சொன்னா மட்டும் என்ன ஞாபகத்துக்கு வருது? திண்ணி பக்கியரா பஞ்சாபம். பழனியோட முருகன் ஞாபகத்துக்கு வரான்னு சொல்லக்கூடாதா? முருகப்பெருமானினுடைய ஆண்டிக்கோளம் திரு ஆவினன்குடி. திரு ஆவினன்குடி 5ஆ பிரிக்கணும். திரு அப்படின்னா மகாலட்சுமி, ஆ என்றால் பஸ், ஈ என்றால் சூரியன், அதே நேரத்துல பூமாதேவி. இப்படி கிட்டத்தட்ட 5வருக்கு முக்தி கொடுத்த அற்புதமான திருத்தலம் தான் பழனி என்பது. போகதை என்ற சித்தரால் வடிவமைக்கப்பட்ட அழகான முருகனுடைய சிலை. முருகப்பெருமானை இங்க இருந்து பார்க்கக்கூடிய, அதுவும் அதிகமா பாத யாத்திரை பக்தர்கள் செல்லக்கூடிய ஒரு ஸ்தலம் உண்டுன்னா பழனி தான். பழனிக்கு போறவங்களுக்கு நிறைய பேருக்கு மனசுல ஒரு எண்ணம் இருக்கும், இங்க இருந்து நம்ம போய் நம்ம சிரமத்தை நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சில வருத்தத்தை கடவுள்கிட்ட சொல்லி அவரை தீர்த்து வைப்பாருன்னு நம்மளே கோயிலுக்கு போறோமே. ஆனா அந்த கோயில்ல முருகப்பெருமானே ஆண்டியா நிற்கிறாரு. ஆண்டியா இருக்கிற அவரை போய் நம்ம பார்த்து நம்மளும் ஆண்டியா போகணுமே அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் ஒரு சிலருக்கு இருக்கும். ஆண்டியா இருக்கிற முருகனை பார்த்தா ஆண்டியா போயிடும்னா, முருகப்பெருமான் ராஜ அலங்காரத்தில் இருக்கும் பொழுது பார்த்தா ராஜனால ஆகணும். ஏன் ஆகல? ராஜ அலங்காரத்திலும் சரி ஆண்டி கோலத்தோடு கோவண துணியோடு காட்சி கொடுப்பதற்கும் காரணம் என்ன? இந்த உலகில் எப்பேற்பட்ட ராஜனாக இருந்தாலும், ஒரு மனிதன் எப்பேற்பட்ட ராஜ வாழ்க்கை வாழ்ந்தாலும் இறந்து போகும் பொழுது ஒட்டு கோவண துணி கூட வராது அப்படின்ற எண்ணத்தையும் தத்துவத்தையும் நடந்து வாழ வேண்டும் என்பதற்காக தான் ராஜ அலங்காரம் கோவண துணியோடு ஆண்டியா நிற்கிறாரு. எல்லாமே அதுக்காக தான். அதனாலதான் பாருங்க, உருவாய் எடுவாய் உளதாய் இளதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் இவனே அப்படின்னு குருவாக வந்து அருள்வாய் வேண்டும் முருகான வேண்டிக்கிட்ட குருவாய் வருவாயினர் அவரு. ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டிலே அதிகமா வருவாய் வர கோயில் எது தெரியுமா? பழனிதான். பாத்துங்க, நிறைய காணிக்க பணம் கொட்டுதாங்க, பார்த்து வச்சுக்கோங்க. திருப்பதிக்கு அடுத்து அதுதான் பெரிய பணக்கார வீடாக போகுது. ஆமா, அந்த வகையில அப்படியேதான் இருக்கு. சீக்கிரமா போகணும். முருகப்பெருமான திருமணம் முடிக்கக்கூடிய அந்த நாளுக்கு எண்ணி எண்ணி ஒவ்வொரு நேரம் இயங்கிக்கிட்டே இருக்கேன். எப்படி தெரியுமா? பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே சின்னராஜா.
கொண்டிலையும் பூமியிலே முத்தரைய பூமியிலே கொத்துமணி 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 பூப்பே கொடி கொடியா காயாக்கே கொத்து கொத்தானிலே சீலையிலே திருவிழு முத்தரைய சீலையிலே கொத்தாலும் கொண்டிலையும் பூமியிலே முத்தரைய பூமியிலே சேர்வார்காரன் பற்றி